உயரமான மலைகளும் ஆழமான பசுமையான காடுகளும் சூழ்ந்த ஒரு அழகான ராஜ்யத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட மென்மையான ராணி வாழ்ந்து வந்தாள். ஒரு குளிர்கால நாளில் ராணி அரண்மனை ஜன்னல் அருகே அமர்ந்து கொண்டிருந்தாள். வெளியே மெதுவாக பனித்துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. வெள்ளை பனி முழு நிலத்தையும் ஒரு மென்மையான போர்வையைப் போல மூடியிருந்தது. அவள் தையல் செய்து கொண்டிருந்த போது வெளியே பார்த்து மெதுவாக ஒரு ஆசையை கூறினாள். பனிபோல் வெண்மையான தோலும் ரோஜா பூ போல சிவந்த உதடுகளும் இரவு போல கருந்தலை முடியும் கொண்ட ஒரு மகள் எனக்கு பிறக்க வேண்டும். அந்த ஆசை கூறப்பட்ட சில நாட்களில் ராணிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு ஸ்னோ ஒயிட் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த ராணி உடல்நலக் குறைவால் சில நாட்களில் இறந்துவிட்டாள். பின்னர் ராஜா மற்றொரு பெண்ணை திருமணம் செய்தார். புதிய ராணி மிகவும் அழகானவள். ஆனால் அவள் மிகவும் பெருமையும் பொறாமையும் கொண்டவள். தான் இந்த உலகில் மிகவும் அழகானவள் என்று அவள் நம்பினாள். அந்த புதிய ராணியிடம் ஒரு மாயக் கண்ணாடி இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் அதன் முன் நின்று கேட்பாள், மாயக் கண்ணாடியே, இந்த சுவரில் இருக்கும் கண்ணாடியே, இந்த உலகில் மிகவும் அழகானவர் யார்? அப்போது கண்ணாடி எப்போதும் பதில் கூறும், ராணியே, இந்த உலகில் மிகவும் அழகானவர் நீங்கள்தான். அந்த பதிலை கேட்டால் ராணி மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். ஆண்டுகள் கடந்தன. சிறுமியாக இருந்த ஸ்னோ ஒயிட் ஒரு அழகான இளவரசியாக வளர்ந்தாள். அவளுக்கு நல்ல மனம், இனிய புன்னகை இருந்தது. ராஜ்யத்திலுள்ள அனைவரும் அவளை மிகவும் விரும்பினர். ஒரு நாள் ராணி மீண்டும் கண்ணாடியிடம் கேட்டாள், மாய கண்ணாடியே, இந்த உலகில் மிகவும் அழகானவர் யார்? இந்த முறை கண்ணாடி வேறு பதில் கூறியது, ராணியே, நீங்கள் மிகவும் அழகானவர். ஆனால் ஸ்னோ ஒயிட் தான் இந்த உலகில் மிகவும் அழகானவள். அதை கேட்டதும் ராணியின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்ன, ஸ்னோ ஒயிட் என்னை விட அழகா? இது முடியாத விஷயம். அவளின் மனதில் பொறாமை ஒரு கரும் புயல் போல் பெரிதாக வளர்ந்தது. ராணி உடனே அரண்மனை வேட்டைக்காரனை அழைத்தாள். ஸ்னோ ஒயிட்டை காட்டு ஆழத்திற்கு கொண்டு போ என்று அவள் குளிர்ந்த குரலில் கட்டளையிட்டாள். அவள் மீண்டும் அரண்மனைக்கு திரும்ப முடியாதபடி செய். வேட்டைக்காரன் மிகவும் வருந்தினான். ஏனெனில் ஸ்னோ ஒயிட் நல்ல மனம் கொண்ட நிர்பாவியான இளவரசி. அவன் ஸ்னோ ஒயிட்டை ஆழமான காட்டு வழியாக அழைத்துச் சென்றான். அங்கு உயரமான மரங்கள் சூழ்ந்திருந்தன. வித்தியாசமான சத்தங்கள் காடெங்கும் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஸ்னோ ஒயிட் பயந்து மெதுவாக கேட்டாள், ராணி என்னை இங்கு ஏன் அனுப்பினார்? வேட்டைக்காரன் இனி பொய் சொல்ல முடியவில்லை. இளவரசியே என்று அவன் மெதுவாக சொன்னான், ராணி உங்கள் அழகிற்கு பொறாமைப்படுகிறார். உங்களை காயப்படுத்தும்படி எனக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் நான் அதை செய்ய முடியாது. ஸ்னோ ஒயிட் அழ ஆரம்பித்தாள். தயவு செய்து இந்த காட்டு ஆழத்தில் ஓடிப்போங்கள் என்று வேட்டைக்காரன் சொன்னான். மீண்டும் அரண்மனைக்கு திரும்பாதீர்கள். ஸ்னோ ஒயிட் அவனுக்கு நன்றி கூறி காட்டு ஆழத்திற்கு ஓடிச் சென்றாள். ஸ்னோ ஒயிட் காட்டு வழியாக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தாள். அங்கு இருந்த மரங்கள் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருந்தன. அவள் ஆந்தைகள் கூவும் சத்தத்தையும் உடையும் கிளைகளின் சத்தத்தையும் இலைகளில் வீசும் காற்றின் கிசுகிசுப்பையும் கேட்டாள். சில நேரத்தில் அவள் மிகவும் சோர்வாகவும் பசியுடனும் ஆனாள். நான் எங்கே போவேன், நான் எங்கே தூங்குவேன் என்று அவள் சோகமாக மெதுவாக சொன்னாள். அந்த நேரத்தில் அவள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தாள். மரங்களுக்கிடையில் ஒரு சிறிய குடிசை இருந்தது. அதன் ஜன்னல்களிலிருந்து வெப்பமான ஒளி வெளிச்சமாக தெரிந்தது. ஸ்னோ ஒயிட் மெதுவாக அந்த குடிசையை நோக்கி நடந்தாள். பின்னர் கதவை தட்டினாள். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. அதனால் அவள் மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றாள். குடிசையின் உள்ளே இருந்த எல்லாவற்றும் மிகவும் சிறியதாக இருந்தது. அங்கு 7 சிறிய நாற்காலிகள், 7 சிறிய கிண்ணங்கள் மற்றும் 7 சிறிய படுக்கைகள் இருந்தன. அதை பார்த்த ஸ்னோ ஒயிட் ஆச்சரியப்பட்டாள். இங்கு 7 சிறிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் போல என்று அவள் நினைத்தாள். அவளுக்கு மிகவும் பசி இருந்ததால் யாருக்கும் அதிகமாக உணவு குறையாதபடி ஒவ்வொரு கிண்ணத்திலிருந்தும் ஒரு சிறிய துளி மட்டும் சாப்பிட்டாள். பின்னர் அவளுக்கு மிகவும் தூக்கம் வந்தது. அவள் ஒவ்வொரு படுக்கையையும் ஒன்றன் பின் ஒன்றாக முயற்சி செய்தாள். ஒரு படுக்கை மிகவும் கடினமாக இருந்தது. மற்றொரு படுக்கை மிகவும் மென்மையாக இருந்தது.
இறுதியாக 7வது படுக்கை மிகவும் சரியாக இருந்தது. ஸ்னோ ஒயிட் அதில் படுத்தவுடன் உடனே ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினாள். அந்த மாலை அந்த குடிசையின் உரிமையாளர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் மலைகளின் ஆழத்தில் இருக்கும் வைரச் சுரங்கத்தில் வேலை செய்யும் 7 குள்ளர்கள். அவர்களின் பெயர்கள் ஹாப்பி, ஸ்லீப்பி, டோப்பி, கிரம்பி, பேஷ்ஃபுல், ஸ்னீசி, டாக். அவர்கள் குடிசைக்குள் நுழைந்தபோது ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார்கள். யாரோ இங்கே வந்திருக்கிறார்கள் என்று டாக் சொன்னான். யாரோ என் கிண்ணத்திலிருந்து சாப்பிட்டிருக்கிறார்கள் என்று கிரம்பி கோபமாக சொன்னான். யாரோ என் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று ஹாப்பி சொன்னான். பின்னர் அவர்கள் படுக்கை அறைக்குள் சென்றார்கள். அங்கே ஸ்னோ ஒயிட் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த குள்ளர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். எவ்வளவு அழகான பெண் என்று பேஷ்ஃபுல் மெதுவாக சொன்னான். ஸ்னோ ஒயிட் விழித்தபோது முதலில் அவள் மிகவும் பயந்தாள். ஆனால் குள்ளர்கள் அவளிடம் மிகவும் அன்பாக பேசினர். அவள் பொறாமை கொண்ட ராணியை பற்றிய தனது சோகமான கதையை அவர்களிடம் சொன்னாள். அதை கேட்ட குள்ளர்கள் மிகவும் வருந்தினர். நீ எங்களுடன் இங்கே தங்கிக் கொள்ளலாம் என்று ஹாப்பி சொன்னான். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்னோ ஒயிட் புன்னகைத்தாள். நான் சமைப்பேன், வீட்டை சுத்தம் செய்வேன், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்று அவள் வாக்கு கொடுத்தாள். அந்த நாளிலிருந்து அவர்கள் எல்லோரும் ஒரு சிறிய குடும்பம் போல வாழ ஆரம்பித்தார்கள். அரண்மனைக்கு திரும்பிய ராணி மீண்டும் தனது மாய கண்ணாடியின் முன் நின்றாள். அவள் கேட்டாள், மாய கண்ணாடியே, சுவரில் இருக்கும் கண்ணாடியே, இந்த உலகில் மிகவும் அழகானவர் யார்? அப்போது கண்ணாடி பதில் கூறியது, ராணியே, நீங்கள் மிகவும் அழகானவர். ஆனால் ஸ்னோ ஒயிட் இன்னும் உயிருடன் இருக்கிறாள். மேலும் அவள்தான் உலகிலேயே மிகவும் அழகானவள். அதை கேட்டதும் ராணி கோபத்தில் கத்தினாள். அவள் இன்னும் உயிரோடா? தன் கரும் மந்திரத்தை பயன்படுத்தி ராணி தன்னை ஒரு மூதாட்டியாக மாற்றிக்கொண்டாள். பின்னர் அவள் ஒரு விஷம் பூசப்பட்ட ஆப்பிளை தயாரித்தாள். ஒரு கடி மட்டும், ஸ்னோ ஒயிட் என்றென்றும் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்து விடுவாள் என்று அவள் மெதுவாக கிசுகிசுத்தாள். ராணி காட்டு வழியாக பயணம் செய்து குள்ளர்களின் குடிசையை கண்டுபிடித்தாள். அந்த நேரத்தில் ஸ்னோ ஒயிட் மட்டும் வீட்டில் இருந்தாள். ஏனெனில் குள்ளர்கள் எல்லோரும் சுரங்கத்தில் வேலை செய்ய சென்றிருந்தார்கள். அந்த மூதாட்டி கதவை தட்டினாள். கண்ணே, ஒரு ருசியான ஆப்பிள் வேண்டுமா என்று இனிமையாக கேட்டாள். ஸ்னோ ஒயிட்டிற்கு குள்ளர்கள் கூறிய எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது. நான் அந்நியர்களிடம் பேசக்கூடாது என்று அவள் சொன்னாள். ஆனால் ராணி மிகவும் சாமர்த்தியமானவள். அவள் ஆப்பிளை 2 துண்டுகளாக வெட்டினாள். ஒரு துண்டு உனக்கு, மற்றொரு துண்டு எனக்கு என்று அவள் சொன்னாள். ஆனால் ரகசியமாக ஸ்னோ ஒயிட்டுக்கான துண்டில்தான் விஷம் இருந்தது. ஸ்னோ ஒயிட் ஒரு சிறிய கடி எடுத்தாள். திடீரென அவளுக்கு தலை சுற்றியது. ஆப்பிள் அவள் கையிலிருந்து கீழே விழுந்தது. அவள் தரையில் விழுந்து அசையாமல் கிடந்தாள். அதை பார்த்த தீய ராணி சிரித்துக்கொண்டே காட்டு இருளில் மறைந்து போனாள். மாலை நேரத்தில் குள்ளர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் ஸ்னோ ஒயிட் தரையில் கிடப்பதை பார்த்தார்கள். அவளை எழுப்ப பல முறைகள் முயன்றார்கள். ஆனால் அவள் அசையவே இல்லை. அவர்கள் மிகவும் துயரப்பட்டார்கள். அவள் மிகவும் அமைதியாக இருக்கிறாள், அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் போல என்று ஸ்லீப்பி சொன்னான். ஸ்னோ ஒயிட் இன்னும் அழகாகவே இருந்ததால் குள்ளர்கள் அவளை ஒரு கண்ணாடி பெட்டியில் வைத்து காட்டு நடுவில் வைத்தார்கள். அவளின் நல்ல மனதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு நாள் ஒரு இளம் இளவரசன் அந்த காட்டு வழியாக சென்றான். அவன் அந்த கண்ணாடி பெட்டியை பார்த்து நின்றான். அதன் உள்ளே அவன் இதுவரை பார்த்ததில் மிகவும் அழகான பெண் இருந்தாள். குள்ளர்கள் ஸ்னோ ஒயிட்டின் கதையை அவனிடம் சொன்னார்கள். அதை கேட்ட இளவரசன் மிகவும் வருந்தினான். அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று அவன் மெதுவாக சொன்னான். அவன் மெதுவாக ஸ்னோ ஒயிட்டை தூக்கிக் கொண்டான். அந்த நேரத்தில் அவள் தொண்டையில் சிக்கியிருந்த விஷ ஆப்பிள் துண்டு திடீரென வெளியே விழுந்தது. அடுத்த நொடியில் ஸ்னோ ஒயிட் கண்களை திறந்தாள். குள்ளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் கத்தினர். ஸ்னோ ஒயிட் ஆச்சரியமாக சுற்றி பார்த்தாள். இளவரசன் புன்னகைத்தான். இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று அவன் சொன்னான்.
இளவரசன் ஸ்னோ ஒயிட்டை தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். சில நாட்களில் அவர்கள் இருவரும் ஒரு அழகான விழாவில் திருமணம் செய்து கொண்டார்கள். அரண்மனை முழுவதும் இசை ஒலித்தது. முழு ராஜ்யமும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடியது. ஸ்னோ ஒயிட்டின் நல்ல மனமும் கருணையும் அவளை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காத்தது. தீய ராணியின் பொறாமை இறுதியாக அந்த நாட்டிலிருந்து மறைந்தது. ஸ்னோ ஒயிட், இளவரசன் மற்றும் அவர்களது நண்பர்கள் எல்லோரும் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.